Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ஒரே லக்னத்தின் 9 குணங்கள். அந்த வரிசையில் இன்றைக்கு துலாம் லக்னம். காலபுருஷனுடைய 7ஆம் வீடு, சுக்கிரனுடைய மூலத்திரிகோண ஆட்சி வீடு துலாம். சனி பகவான் இங்கே உச்சம் பெறுவார், சூரியன் நீச்சம் பெறுவார். அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்கள காலடியில் போட்டுட்டு அடிமை ஜீவனம் பண்ணுறவங்கள உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு தொழில் லக்னம் அப்படின்னே இதை சொல்லலாம். 12 லக்னங்கள்லேயே உயிரற்ற ஒரு லக்னம்னா அது துலாம் தான். ஜட லக்னம் அப்படின்னு கூட இதுக்கு பேர் உண்டு. ஜடப்பொருளை சின்னமாக கொண்டது. தராசு இதோட சின்னம். நீதிமன்றத்தின் முக்கியமான அமைப்பு. நீதி தேவதை கையில் வச்சிருக்கிற அந்த தராசு தன் முன்னால் இருப்பவர் யாருன்னு பார்க்காம நீதியை வழங்கணும். அதுக்காகத்தான் சனி பகவானை கொண்டு வந்து இங்கே உச்சம் பண்ணியிருக்காங்க. சனி பகவான் உச்சம் பெறதோடைய இந்த சூட்சுமத்திலேயே பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கேற்ப உங்களுக்கு நீதி வழங்கப்படும். புரியுதுங்களா? அதனால தான் அவர் நீதிமான். அதிகாரம்லாம் இங்கே செல்லாது. சூரியன் நீச்சம். நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிலாம் பேச முடியாது துலாத்தில். இது தொழில் அதிபர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி மிக்க வீடு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீட்டின் ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வரும். இது லக்ன வர்க்கோத்தமமாகவும் அமையும். நீங்கள் துலா லக்னத்திலேயே பிறந்து நவாம்சத்துலேயும் துலா லக்னமே விழறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்புங்க. சர வீடாக 2 வர்றது லக்ன வர்க்கோத்தமம். மிகச்சிறந்த வளர்ச்சி, முன்னேற்றம், யோகங்கள், தொழில் விருத்தி, அபிவிருத்தின்னு நிறைய கிடைக்கும். எல்லாமே வந்து திருமணத்துக்கு பிறகு கிடைக்கும். ஏன் இந்த திருமணத்துக்கு பிறகுங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் 2-7 செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி வர்க்கோத்தம் அடைகிறதுனால. 2ஆம் இடங்கிற குடும்பம், 7ஆம் இடங்கிற களத்திரம், இது 2 அமையணும். இந்த அமைப்பு இருக்கிறவங்க கூட்டு தொழில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்ஸு, ரியல் எஸ்டேட் தொழில்கள்னு பலவிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதில் இருக்கும். இது ஒரு சிறப்பான அமைப்பு. அடுத்தது ஸ்திர லக்னமான விருச்சிகத்துக்குள்ளே போய் நவாம்சம் விழும். இது சித்திரை 4ஆம் பாதத்தில் லக்னம் விழுகும்போது வரும். ராசி கட்டத்தில் துலா லக்னமாகவும் நவாம்ச கட்டத்தில் விருச்சிகமாகவும் வரும். இது கூட ஓகே தான். காலபுருஷனுடைய 8ஆம் வீடாக இருந்தாலும் உங்களுக்கு தனஸ்தானம், பணம் சம்பாதிப்பதில் ரொம்ப சாமர்த்தியசாலிகளாக இருப்பாங்க. கொஞ்சம் குறுக்கு வழிகளையும் ஃபாலோ பண்ணுவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு அது சாதகமாகத்தான் இருக்கும். சட்டத்துக்கு புறம்பாக சில வேலைகளை செய்கிறதுக்கு மனசில் தைரியம் வரும். துணிகரமான செயல்கள் இருக்கும். ரகசியமான குடும்ப நடவடிக்கைகள் இருக்கும். ரகசிய குடும்பம் வைக்கக்கூடிய யோகிதைகள் கூட இதில் எல்லாம் வரும். கொஞ்சம் மூடி டைப்பாக தன்னுடைய காரியம் சாதிக்கிறதுல ரொம்பவும் சாமர்த்தியசாலிகளாக இருக்கக்கூடிய அமைப்பு இதில் விழும். இது நவாம்சத்தில் விருச்சிக லக்னமாக உங்களுக்கு. ராசி கட்டத்தில் துலா லக்னமாகவும் நவாம்சத்தில் விருச்சிகமாகவும் வர்றது சித்திரை 4ஆம் பாதம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சுவாதி 1ஆம் பாதம் துலா லக்னத்தில் இருக்கும். ராகுடைய நட்சத்திரம். நவாம்சத்தில் சுவாதி 1 வந்து பார்த்திங்கன்னா தனுசில் விழும். இது உங்கள் லக்னத்துக்கு 3ஆவது லக்னமாக உங்களுடைய நவாம்ச லக்னம் விழுகிறது. நிறைய முயற்சி பண்ணக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகக்கூடிய யோகிதைகள், அதீத நண்பர்கள், அதீத தொடர்புகள், அதனால் வளர்ச்சி ஏற்படும் அமைப்பு, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி சார்ந்த துறைகளில் சாதிப்பது, அது சார்ந்த துறையே தொழிலாக செய்து வெற்றி பெறுவதுங்கிற மாதிரி நிறைய நல்ல அமைப்பு இருக்கும். இது ஒரு முயற்சி ஸ்தானங்கிறதுனால ஜாதகர் சும்மாவே இருக்க மாட்டார். ஏதாவது ஒன்று செஞ்சு 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 மீண்டும் 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 முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிருவார். இது வந்து வெற்றி ஸ்தானமும் கூட. உபஜயஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அமைப்பில் அது வரும். ஸோ நவாம்சத்தில் தனுர் லக்னம் விழுகிறதும் துலா லக்னக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு தான். நிறைய தொடர்புகள், நிறைய நண்பர்கள், நிறைய ஒப்பந்தங்கள், நிறைய பிரயாணங்கள், அதன் மூலமெல்லாம் வெற்றி அடையக்கூடிய யோகிதைகள் இருக்கும். கல்வித்துறையில் சாதிக்க முடியும், கம்ப்யூட்டர் துறையில் சாதிக்க முடியும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில்களில் சாதிக்க முடியும். வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வீடாக தான் இது இருக்கும். சில நேரங்களில் நண்பர்கள் விரோதியாகிற அமைப்பும் வரதான் செய்யும். பட் அதெல்லாம் ஜாதகர் சமாளிச்சுடுவார். அடுத்து சுவாதி 2ஆம் பாதம் மகர லக்னத்தில் போய் உங்கள் லக்னம் நவாம்சத்தில் விழுறது. அதாவது ராசி கட்டத்தில் துலா லக்னமாகவும் நவாம்சத்தில் மகரமாகவும் விழுது.
இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். ரெண்டுமே சர வீடுகள் அப்படிங்கிற அடிப்படையில் நண்பருடைய வீட்டில் இன்னொரு லக்னம் விழுகிறது. உத்தியோகம் புருஷ லட்சணங்கிறதுக்கு அப்படியே சார்ஜ் மனுஷனாக இருப்பாங்க. வேலை 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 வேலைங்கிறதுல அதீத கவனம் இருக்கும். தொழில் விருத்தியும் முன்னேற்றங்கள் இருக்கும். வேலைக்காரங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுப்பாங்க. பல தொழில் மன்னர்களை உருவாக்குற அமைப்பில் இதுவும் ஒன்று. ஒரே நேரத்தில் 2க்கும் மேற்பட்ட தொழில், 3க்கும் மேற்பட்ட தொழில், 4க்கும் மேற்பட்ட தொழில்கள் எல்லாம் செஞ்சு அதில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த அமைப்பில் ரொம்ப சிறப்பாக வரும். கடமை தொடர்ந்து செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கர்ம லக்னம் உங்களுக்கு விழுகிறதுனால சின்ன வயசுலேயே தாய்க்கு தகப்பனுக்கோ கர்மம் செய்து விதி மட்டும் இதில் ஒரு மைனஸ். பட் ஆனால் அது வரதான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க இந்த அமைப்பு, அதாவது துலா லக்னத்தில் பிறந்து நவாம்சத்தில் மகர லக்னம் விழுகிறவங்க ஒரு 15 வயசுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு இல்லைன்னா அப்பாவுக்கு கர்மம் பண்ணியிருப்பாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் தானே கையை ஊனி கரணம் பாஞ்சு சொந்த காலில் நின்று ஜெயிக்கிறதுங்கிற அமைப்பு. கல்வி யோகங்களும் இருக்கும். டெக்னிக்கல் படிப்புகள் படித்து அதில் முன்னுக்கு வர்ற வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டாகும். அடுத்து சுவாதி 3ஆம் பாதத்தில் கும்ப லக்னம் போய் விழுகிறது நவாம்சத்தில். இது திரிகோண அமைப்புங்கிற அடிப்படையில் இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். காலபுருஷனுடைய பாதகஸ்தானம் இவங்களுக்கு 5ஆம் இடமா வர்றதுனால பொதுவாக இந்த அமைப்பு வரும்போது காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜாதி விட்டு ஜாதி, மதம் விட்டு மதம், மொழி விட்டு மொழி, இனம் விட்டு இனம் கல்யாணம் பண்ணிவிட்டு சொந்த பந்தங்களால் கொஞ்சம் ஒதுக்கப்பட்டு அதனாலேயே நிறைய நல்ல வாய்ப்புகள் தட்டி போகிற விதி இதில் வரும். குறிப்பாக டோட்டலாக மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணுற அமைப்பை இது கொடுக்கும். அந்த மாதிரியான காதல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, அது பாதகமாக நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களை இதனால் அனுபவிக்க முடியாமல் போகக்கூடிய அமைப்பும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்காம போகிறதுக்கான அமைப்புகளையும் உண்டாகும். இதில் ஒரு காம்பினேஷன் பாருங்கள். சனியோட வீடு ராகுவுடைய நட்சத்திரம் நவாம்சத்தில் வருது. ராகு கலப்பு, காதலுக்கு, முறை தவறிய விஷயங்களுக்கு காரணம். இது 5வது லக்னமாக வருது. சனியோட வீடு காலபுருஷோடைய பாதகஸ்தானம். அப்போ பாதகமான காதலை கொடுக்குற ஒரு அமைப்பு. அதனால் குலதெய்வம், பூர்வீகம் இதெல்லாம் கைவிட்டு போகக்கூடிய அமைப்பு, பாதகம் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது நன்மையும் தீமையும் 50-50 சாய்ஸுங்கிறது மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நவாம்ச லக்னத்தில் இதுவும் ஒன்று. ஜாதகர் முறை தவறி நடக்கிறதுக்கு ராகு தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். நான் ராகுவின் நட்சத்திரங்கள் ஆளும் லக்னங்கள்னு சொல்லியே போட்டிருக்கேன். மிதுனமும் துலாமும் கும்பமும் ராகுவுடைய நட்சத்திரம் ஆள்ற வீடுகள். ஏன்னா இங்கே ராகுவுடைய முழுமையான நட்சத்திரம் உள்ளேயே இருக்கும். திருவாதிரை மிதுனத்துலேயும், சுவாதி துலாத்துலேயும், சதயம் கும்பத்துலேயும் இருக்கும். அப்போ இந்த கனெக்டிவிட்டி வரும்போதெல்லாம் ராகு உங்களை தூண்டி விட்டு சிதறடிக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ கவனம். அடுத்து சுவாதி 4ஆம் பாதம் புஷ்கர நவாம்ச லக்னமாக மீனம் வரும். பட் உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடமாக வரும். கடுமையான போட்டிகள், வம்பு வழக்குகள், பொறாமைகள், சிக்கல்கள், கோர்ட்டு கேஸுகள், நோய் இதெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்க தான் செய்யும். வெளிநாடு வாழ்க்கை அதனால் வளர்ச்சி, அதனால் முன்னேற்றம் இருந்தாலும் விரயத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. எவ்வளோ வந்தாலும் அதில் ஒரு விரயம் இருக்கும். என்ன வெற்றி அடைஞ்சாலும் அதில் ஒரு துன்பம் இருக்குங்கிறது மாதிரி இருக்கும். சஷ்டாஷ்டக லக்னங்களாக போயிடுறது இல்லையா, அதனால் வர்றது தான். நவாம்ச லக்னமாக உங்களுக்கு 6வது வீடு வருது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீட்டில் இயற்கையாக அவங்க லக்னாதிபதி சுக்கிரன் உச்சமடையும் சூட்சமம் கொண்டவருங்கிறதுனால போட்டி இருக்கும், வெற்றி இருக்கும். போட்டி போட்டால் தானே வெற்றி, போட்டியே இல்லைன்னா வெற்றியே இருக்காது இல்லையா. அதனால் கொஞ்சம் கடுமையான போராட்டங்களுக்கு அப்புறம் வாழ்க்கையில் சஸ்டெயின் ஆகி அடுத்த கட்டம்னு நகரும் யோகிதைகளை இந்த மீன லக்னம் கொடுக்கும். பட் உடல் ஆரோக்கியம், எதிரிகள், கடன் விஷயத்தில் கவனமாக இருந்து தான் ஆகணும். அதுக்கடுத்தியாக சப்தம வீடுன்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீடான மேசம் உங்களுக்கு வரும். இது விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் உங்கள் லக்ன புள்ளி விழுகும்போது வரும். மேசம் 7ஆம் வீடாக வரும். லக்னாதிபதி தனுசுக்கு, இங்கே துலாத்துக்கு சுக்கிரன், 7ஆம் இடத்துக்கு நவாம்சத்தில் போகும்போது செவ்வாய். இதுவும் திருமணத்துக்கு பிறகான வளர்ச்சி, முன்னேற்றத்தை தரக்கூடியது. பொருளாதார ரீதியான வெற்றிகளை தரக்கூடியது. நல்ல படித்த அந்தஸ்தான புத்திசாலித்தனமான வாழ்க்கை துணை அமையும் யோகிதைகளை இது கொடுக்கும். கூட்டாளிகள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். மறைமுகமாக உங்களுக்கு இந்த பிருகுமங்கல யோகம் வேலை செய்யும். அதனால் பூமியினால் ஆதாயம், சொத்துக்கள்னால் ஆதாயம், சமுதாயத்தினால் ஆதாயம், அதிகாரத்தில் உள்ளவர்கள் மூலம் ஆதாயம். இந்த அமைப்பில் உள்ள ஜாதகங்களுக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகம் பார்க்குற மனைவி அல்லது கணவர் அமைகிற யோகம் உண்டாகும். நீங்கள் துலா லக்னம், நவாம்சத்தில் மேச லக்னம். உத்தியோகத்தில் இருக்கிற, அரசு வேலையில் இருக்கிற, உத்தியோகத்தில் இருக்கிற, நல்ல பதவியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்கும். ஒரு சூட்சுமமான அமைப்பு இது. ஸோ இது ஒரு மாதிரி நல்ல அமைப்பு. 75% மேலே நல்ல அமைப்பு தான் சொல்லலாம். நெகட்டிவ் ஒன்றும் பெருசாக இருக்காது. அடுத்து விசாகம் 2ஆம் பாதத்தில் 8வது லக்னமான ரிஷபம் விழுகிறது. இது ஒரு மாதிரி உங்கள் லக்னாதிபதியோட வீடே தான் அப்படின்னாலும் கூட மறைகிறதுங்கிற அடிப்படையில்
ஜாதகர் ஒரு திறந்த புத்தகமாக இருக்க மாட்டார். கொஞ்சம் ரகசிய நடவடிக்கைகள், முன்னுக்கு பின் முரணான சிந்தனைகள், சடனாக உணர்ச்சி வசப்படுவது, அதனால் நிறைய தவறு இழைப்பது, குடும்பத்துக்கு தெரியாமல் நிறைய விஷயங்களை ரகசியமாக மறைச்சி வைக்கிறதுங்கிற அந்த விதிகள் வரதான் செய்யும். இதில் பேலன்ஸ் பண்ணுறோங்கிற பேரில் அம்மாவுக்கு தெரியாமல் மனைவி, மனைவிக்கு தெரியாமல் அம்மா, சகோதரிக்கு தெரியாமல் சகோதரன், ஒருத்தருக்கு தெரியாமல் இன்னொருத்தரோடைய உறவாடி கொண்டிருக்கும் தன்மைகள் இதில் வரதான் செய்யும். தன விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு நவாம்சத்தில் ரிஷப லக்னம் விழுந்துருச்சுன்னா பண விஷயத்தில் யாரையாவது நம்பி ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகுங்கிறத மறந்துடக்கூடாது. இந்த சீட்டு போட்டு பணத்தை ஏமாறுறது, ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பணத்தை ஏமாறுறது, நண்பர்களுக்கு கொடுத்து பணத்தை ஏமாறுறது, இதெல்லாம் இந்த அமைப்பில் தான் வரும். ஏங்கிறதுக்கான ஆராய்ச்சியை நீங்களே பண்ணி பாருங்கள். அது குருவுடைய நட்சத்திரத்தில் விழுகிற லக்னம். குரு இவங்களுக்கு 6ஆம் அதிபதி, குரு தனக்காரகன். இது இவங்களுக்கு 8ஆம் வீடு. எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா நான் சொன்னதற்கான பலன்கள் புரியும். இது ஒரு விரும்பத்தக்க நவாம்ச அமைப்பாக வராது. அடுத்து விசாகம் 3ஆம் பாதத்தில் லக்னத்தினுடைய கடைசி பகுதி மிதுனத்தில் விழும். இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க. பாக்கிய லக்னம். உங்கள் லக்னத்துக்கு 9ஆவது வீடு நவாம்ச லக்னமாக வர்றது சிறப்பு. அதுலேயும் அதிமித்திரர் நண்பருடைய வீடு வர்றது கூடுதல் சிறப்பு. வெளிநாட்டு பிரயாணம், நீண்ட தூர பிரயாணங்கள், தொடர்ந்து வெளிநாட்டிலே வசிக்கிறதுக்கான வாய்ப்புகள், தொடர்புகள் மூலமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, கலைத்துறையில் சாதனை புரியும் யோகிதைகள், குடுக்கல் வாங்கல் தொழில்களில் வெற்றி பெறும் அமைப்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யும் யோகிதைகள்னு இது கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் துலா லக்னத்தில் பிறந்து நவாம்சம் மிதுன லக்னமாக வர்றது ஒரு வெற்றிகரமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். இதில் குருவுடைய நட்சத்திரமே வந்தாலும் கூட வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். பணத்தை வச்சு செய்யக்கூடிய தொழில்களெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஃபைனான்ஸு, லேவாதேவி, குடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸு, ஆட்டோ ஃபைனான்ஸ், மோட்டார் ஃபைனான்ஸு, டூ வீலர் ஃபைனான்ஸ், இது மாதிரி நிறையா ஃபைனான்ஸ் பண்ணுறதுலேயே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அமைப்புகளில் இருக்கும். 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூட்சுமத்தில் இதில் பார்த்திங்கன்னா கடன் கொடுத்து வாங்குறதுங்கிறது இவங்களுக்கு ஒரு கைவந்த கலையாக இருக்கும். அதில் வெற்றிகரமான நபர்களாகவும் இருப்பாங்க. கலைத்துறை சாதனையாளர், புதனும் சுக்கிரனும் தொடர்பு கொள்றதுனால கலைத்துறை சாதனையாளர்களை இது உருவாக்கும். இயங்குதல், இயக்குதல், அந்த மாதிரியான பலன்களையும் கொடுக்கும். ஸோ இது துலா லக்னத்தின் 9 விதமான உட்குணங்கள். நவாம்ச ரீதியாக ஒரு லக்னம் பிரிக்கப்படும் போது அது எந்த வீடாக வருதுங்கிறதனுடைய குணாதிசயங்கள் உங்களுக்குள் மறைந்திருக்கும் தன்மை கொண்டது. அதை தான் நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் விளக்கிட்டு வரோம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.